Taste the Daily. நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் மாதனுடைய ஆட்சியை செயலற்ற 4 ஆண்டுகள் என்று விமர்சனம் செய்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தமிழகத்தில் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் 2021 முதல் 4 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆட்சியை ஸ்டாலின் மாடல் ஆட்சி என்று ஆளுங்கட்சியினர் புகழ்ந்தாலும் பொதுமக்கள் நிர்வாக திறமையற்ற ஆட்சி, நிதி பற்றாக்குறை, கடன் வாங்குவதில் முதலிடம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருள் கேந்திரமாக மாறிய தமிழ்நாடு, தினசரி கொலைகள் ஆகியவற்றால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதை கடுமையாக விமர்சித்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நிர்வாகத்தில் ஒருங்கிணைப்பு இல்லாததால் திட்டங்களை செயல்படுத்துவதில் தாமதம், உள்கட்டமைப்பு மேம்பாடு போன்றவற்றில் தாமதம் ஆகின்றன. உதாரணமாக விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மழைநீர் வடிகால் வாரிய பணிகள் 90% முடிந்துவிட்டன என்றும், எவ்வளவு மழை பெய்தாலும் சென்னையில் ஒரு சொட்டு நீர் கூட தேங்காமல் வடியும் என்றும் முதலமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர், நகராட்சித்துறை அமைச்சர், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர், சென்னை மாநகராட்சி மேயர் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேட்டி அளித்ததை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் 2021 மற்றும் 2022 ஆண்டில் பெய்த சிறு மழைக்கே சென்னை மக்கள் பாதிக்கப்பட்டதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை அவர் எடுத்துரைத்திருக்கிறார். உள்ளாட்சி தேர்தலில் வாக்குச்சாவடி முறைகேடு, மறு வாக்குப்பதிவு, அதிகாரிகள் மிரட்டப்படுதல் போன்ற அனைத்து ஊடகங்களிலும் செய்தி வெளிவந்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழகத்தினுடைய நிதி நிலைமை மிகவும் கவலைக்குரியதாக உள்ளது. மாநில ஆட்சியினுடைய கடன் சுமை அதிகரித்துள்ளது. கடன் வாங்குவதில் முதன்மை மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது. மத்திய அரசிடமிருந்து நிதி பெறுவதில் தாமதம், உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீட்டில் குறைபாடு ஆகியவை மாநில வளர்ச்சியை பெரிதும் பாதித்துள்ளன என்று அவர் தெரிவித்திருக்கிறார். உதாரணமாக கோயம்பேடு பேருந்து நிலையம் மாற்றம் சுமார் 10 மாத காலமாக சென்னை மக்களை கடும் துயரத்தில் ஆழ்த்தியதை அனைவரும் அறிவார்கள் என்றும், சென்னை மட்டுமல்லாது வெளியூர்களில் இருந்து சென்னைக்கு வரக்கூடிய மக்களுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதையும் அவர் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். மெட்ரோ திட்டங்கள் போன்ற நிதி நெருக்கடியால் தடைபட்டன. அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை என்று வாய்ஜாலம் பேசிய திரு ஸ்டாலின் அதில் 50% கூட கொடுக்க முடியாதபடி பல நிபந்தனைகளை விதித்திருக்கிறார் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குறித்து கடுமையாக விமர்சித்து வருகின்றது. தொடர் கொலைகள், சாதி மோதல்கள், பாலியல் வன்கொடுமைகள், தனியாக வசிக்கும் முதியோர்களை குறிவைத்து தாக்கப்படுதல், கொலை செய்யப்படுதல் போன்ற சட்டவிரோத சம்பவங்கள் அதிகரித்து விட்டன ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியில் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். காவல்துறையினுடைய சீர்திருத்தங்கள் தேவை என்று ஸ்டாலின் கூறினாலும் குற்றங்களை தடுப்பதில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்றும், பெண்கள் பாதுகாப்பாக வாழ முடியாத மாநிலமாக, நகரமாக மாறியதுதான் ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் சாதனை என்றும், கடந்த 4 ஆண்டுகளாக போதைப் பொருள் புழக்கம் மற்றும் பயன்பாடு தமிழகத்தில் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. சென்னை, கோவை மற்றும் கடலோர மாவட்டங்களில் மெத்தபெட்டமைன், கஞ்சா போன்ற போதைப் பொருளுடைய புழக்கம், கடத்தல் அதிக அளவு அதிகரித்திருக்கிறது என்றும், காவல்துறை சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே, இளைஞர்களிடையே போதைப் பொருள் விற்பனை மிகவும் அதிகரித்துள்ளது. இவைகளை தடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்று இந்த அரசு வாய்ஜாலம் காட்டினாலும் அனைத்தும் ஏற்றளவிலேயே உள்ளது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். கொலைகள் மற்றும் வன்முறைகள் தமிழகத்தில் அதிகரித்த வண்ணம் உள்ளன. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கொலை, கொள்ளை, வழிப்பறி இவற்றை பற்றி சட்டமன்றத்திலும் அறிக்கைகள் வாயிலாகவும் பலமுறை எடுத்து கூறியும் இந்த அரசிடம் கடுமையான உறுதியான நடவடிக்கைகள் எதுவும் இல்லை. குறிப்பாக 13 ஆண்டுகளுக்கு பிறகு கள்ளச்சாராய மரணம் 2 முறை நிகழ்ந்தேறியதுதான் ஸ்டாலின் மாடல் அரசின் சாதனை என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த அரசின் மீது வைத்த ஊழல் குற்றச்சாட்டுகளை, குறிப்பாக அமைச்சர் ஒருவர் அளித்த பேட்டிக்கு இதுவரை எந்த விதமான மறுப்பையும் திரு ஸ்டாலினால் அளிக்க முடியவில்லை. நான் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஸ்டாலின் மாடல் அரசுடைய தவறுகளையும் குறைபாடுகளையும் சுட்டிக்காட்டியும் அந்த தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாத நிலையில்தான் இந்த அரசு செயல்பட்டு வருகிறது என்று
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் அம்மா அவர்களுடைய நல்லாசையோடு நடைபெற்ற கழக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களை, குறிப்பாக அத்திக்கடவு அவிநாசி திட்டம், மெட்ரோ ரயில் திட்டம், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், 50 ஆண்டுகளாக காவிரி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு, குடிமராமத்து திட்டம், விவசாயிகளுக்கு பம்ப் செட்டுகளுக்கு 24 மணி நேரமும் மின் சப்ளை, 6 புதிய மாவட்டங்களை உருவாக்கியது, அனைத்து மாவட்டங்களுக்கும் புதிய மருத்துவக் கல்லூரி உட்பட 17 புதிய மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவமனைகளை ஆரம்பித்தது, சுமார் 50 லட்சம் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி, வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்தது, தமிழகத்தில் தொழில்துறையுடைய முன்னணி மாநிலமாக மாற்றியது, பெண்கள் பாதுகாப்பிற்காக வாழ தகுந்த மெட்ரோ நகரங்களில் முதலிடமாக சென்னையை தொடர்ந்து தக்க வைத்தது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சாதனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் இந்த 4 ஆண்டு கால ஸ்டாலின் மாடல் திமுக அரசு இதுபோல் ஒரு சாதனையை குறிப்பிட்டு கூற இயலுமா என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டக்கூடிய அறிக்கையின் வாயிலாக ஸ்டாலின் அரசுக்கு கேள்வி எழுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண்.